மாரி வத்தல ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம். 9:30க்கு பாஸ்டர் மார்ட்டின். 10 மணிக்கு ஜோன் போல் ஆனந்த். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் டோலிக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து டோலிக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, நித்திய நிகழ்ச்சியை பொற்பாதத்தில் வந்து ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி ஆணி பாந்த கரத்தால் ஆசீர்வதித்து தேவ ஊழியர்கள் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் மறு உழைப்பையும் சங்கமா வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். நாளே நித்திய நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். பின்னால் ஏதோ சத்தம் கேக்குது. நன்றி, நன்றி இயேசுவே. சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. அந்த நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமாக வந்து எங்களுக்கு ஒளிகை கொடுத்து உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. மறுபடியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்காக தந்தை இந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். நேற்று அப்பா, இன்று இப்பொழுது இந்த நேரம் இருந்து முடிவு வரையும் உங்களோட கரம் மட்டுமே எங்களை வழி நடத்துவதாக அன்றைக்குரிய இயேசு நாமத்தின் மூலம் அவருடைய கரத்துல யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி. இப்பொழுது மறுபடியா கர்த்தருடைய வார்த்தை கூறுது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமேனப்பா. உங்களோட சந்நிதி முன் வந்து நிற்பதற்கு தந்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி. யாரும் எங்களை ஒரு விருந்துக்கு அழைக்காவிட்டாங்களுக்கு அங்க போக முடியாது. அது மாதிரி எங்களை ஏசப்பா எங்களுக்கு என்ன பெரிதான ஒரு பரிசுத்தமான அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நாங்கள் அவர் எங்களை அழைத்த அழைப்பின்படி யாவரையும் வரவழைத்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கு தந்த கிருபையின் மூலமாக அவர் நாங்கள் யாவரையும் வரவழைக்கிறோம். சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க மகேந்திரன் ஐயா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்து பாடலை பாடுவார்கள் நினைக்கிறேன். யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ்லாட் ஐயா, பிரைஸ்லாம் ஐயா. Praise the Lord. Hello. Praise the Lord, Sister Dolly. ஆமென், ஆமென். வாருங்க ஐயா, வந்து உங்களோட பாடல் ஜெபங்களை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. வாங்க. God bless you. ஜெபம் செய்வோம். ஆமென். நித்திய நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தந்தருளுமாக பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, நீர் எங்களுக்கு தந்த நித்திய நிகழ்ச்சியை கத்தாவே நீர் இன்று ஒரு விசை நிறந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி நீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவ வார்த்தை கொடுக்கும் தாசர்கள், தாழ்ந்த கொடுக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பு இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த சங்கமா வானொலி நிலைய நினைவு கூறுவோம் சாமி. சிஸ்டர் ரீட்டா பிள்ளைகள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உமது நாமம் ஒன்றே மையப்பட வேண்டும். ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம், பாடுவோம், கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம்.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூவி வாத்திய மேல் வீடு ஜெப கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமாண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்த தேவனே, தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்த தொழியையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. அருமையான பாட்டு. என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். ஆமென். அவருக்குள்ள இருக்கிற ஆனந்தம் இந்த உலகத்துல நாங்க எதைத்தான் தேடி போனாலும் அது எங்களுக்கு அது கிடைக்காது. கிடைக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது உலகத்துக்கு ஏற்ற சந்தோஷம் இல்லை. ஆனபடியாது அவர் எங்களை அழைத்த அந்த பெரிதான அழைப்புக்கும் அந்த ஆனந்தத்தை கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி ஐயா. அருமையான பாடல். ஆமென். மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் கலியத்திலிருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும், பக்கம் 728. ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடகனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சேட்டலின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். அருமையான வார்த்தையின் மூலமா கர்த்தர் எங்களை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைத்து வைத்திருக்கிறது போல அவருடைய நிழல்களின் கீழ் எங்களை அணைத்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்பவர்கள் யாவரும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சமாதானம் ஒரு மனதோடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஜெபிப்பார்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. அன்மியூட் பண்ணுங்க. மியூட் ஆகி இருக்குது, இன்னும் அன்மியூட் பண்ணுங்க. மியூட் ஆயிட்டுது. கேக்குதா? Praise the Lord, praise the Lord. Okay. Amen, amen. So Lord, we thank you, Father, once again, Lord, as we come, Lord Jesus, not only the end of the month, the very last day of the month, Lord, in October, we also come to you, Lord Jesus, as Nithya Velicham, Lord, emanates, Lord Jesus, into the 110 nations of the world, as you have given much favor and with your grace and mercy, Lord, that comes through these channels, Lord Jesus, for the sake of your very kingdom's sake, Lord, and for the souls that are waiting, Lord Jesus, to come and be blessed, Lord. So we, Lord, give this channel right now, Father, into your hands, oh God, even as Sister Dolly is doing the hosting alongside with Brother Mahendran, Lord Jesus.
with your grace and your wisdom and courage, Lord Jesus, to come through and guide them, Lord Jesus, each step of the way through the guidance of your Holy Spirit. And we thank you, Lord, for also Brother Leslie and Sister Rita, Lord, despite of all the encumbrances, Lord Jesus, you are the one, Lord. You are the one, Lord, who gives us, Lord, your grace and your mercy and your courage and your strength, and to come through by your grace and grace alone, Lord. Nothing of our own strength, nothing of our own wisdom, Lord. We, Lord Jesus, lay ourselves at thy feet and at thy altar as you, Lord, come through us, Lord Jesus. This is for you, for your kingdom's sake, in your name's sake, for your power of the Holy Spirit, Lord Jesus, to come in and emanate as many are preparing their hearts and their souls, Lord, across the nations of the world, oh God, as they are coming and they have joined already. For those that have already joined, Lord, we bring forth, Lord, the blessings of the Lord that maketh rich and addeth no sorrow, according to your word. So, Lord, we come to you, Lord, and lay them all at thy feet and at thy altar, Lord, even as you give them your courage and strength also, Lord, and minister to them, Lord Jesus, according to what you have in store for the rest of the program, Lord, for all that, all the singing and the word that has been already read, Lord, and all the words that are going to come through the lips of your servant that you have aligned, Lord Jesus, for the rest of the evening, for the program, Lord, as they bring forth the word, Lord, it will resonate into the hearts and souls of those that are listening, Father. Lord, I also pray, Lord Jesus, it is no accident that they have come and joined. It is the guidance of your Holy Spirit, Lord, for what you have in store, Lord Jesus, before the end of the program, Lord, the way you are going to emanate, the way you are going to come and minister to them, Lord, despite of their circumstances, Lord, no matter what they are in, Lord, no matter what their circumstances are, oh Lord, you are the final authority and the one who has the power and the strength and the power and the wisdom that comes through with your authority, Lord Jesus, to take control of each and every situation in their lives, Lord, no matter physically, mentally, emotionally, and also, Lord, spiritually, Lord, more than anything, Lord, to minister to them, Father, at this time, Lord, as we, Lord, entrust them all to you, Lord, their mind, body, soul, and spirit, Lord Jesus. And Lord, we thank you, Lord, even as, Lord, many are, Lord Jesus, coming, Lord, much burdens upon their hearts, Lord, regarding their personal the ways in which they have come in, Lord, not carrying their burden, because you are a burden remover. You are the one, Lord Jesus, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to come into that rest, Lord, that you have already given to them, Lord. And by faith and faith alone, Lord Jesus, it's impossible to please God without faith. But Lord, help us to have a certain measure of faith that you have given to each and every one of us, Lord, to come and reach out to you. And you are there, Lord, to guide them, lead them, Lord, each step of the way, Lord Jesus. Lord, even as you have promised, Lord, eye hath not seen, ear hath not heard, neither hath it entered into the heart of man, what God has prepared for them that love God and are called according to his promises. And even according to Jeremiah 29:11, you have said, Lord, I know the plans I have for you, saith the Lord, plans not to harm you, but to give you a hope and a future and an expected end that is from you, Lord, according to what you have in store for each and every one of them that are fashioned and formed according to your image. And you will bring it to pass, Lord. Open their eyes of understanding, Lord Jesus, and to be blessed accordingly. Now I thank you, Father. Even, Lord Jesus, they have been touched, Lord, physically, Lord. You are the one who said, I am the Lord that healeth thee, and let your healing virtues flow through them, Lord. What you have said in Isaiah 53, Lord, by my stripes you are healed, and we are indeed, Lord, by thy stripes we are healed, even as you are touching them from the crown of their head to the soles of their feet. No matter what it is, Lord, it does not matter at all, because you are the God of our salvation and our healer, and you are able to completely heal them, Lord. And thank you for the power of salvation that is also working upon their hearts and lives. As the word goes forth, Lord Jesus, bring forth much deliverance, Lord, upon their hearts and lives, Lord, spiritually, Lord, especially, Lord, opening their eyes of understanding. Let the scales of their eyes fall off, the blindness, the spiritual blindness removed, Lord Jesus. This very evening, before we leave, Lord, this program, many would have accepted you as their Lord and their Savior, and touched by the word of the living God that is going to penetrate into their hearts and lives and bring forth much deliverance, Lord, because God has said, you will not leave the way you came, but you will live completely surrendered to him according to his will and his purposes, and you would have removed their yoke and their bondages, Lord, set them free. Their chains are falling off their hearts and lives, and Lord, completely set free, because where the Spirit of the Lord is, there is freedom and victory. So we thank you for that ministry of the Holy Spirit, I pray in Jesus' name.
Amen and amen. Amen, amen. நன்றி நன்றி சிஸ்டர் ஜெபித்தீர்கள். God bless you. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்கான ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள், உங்களுடைய அவர்களை நீங்க உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி அவர்களை அழைத்த அந்த பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு உங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற அவங்க கொண்டு வர போற ஒவ்வொரு வார்த்தைகளும் சங்கீதங்களும் கவிதைகளும் பாட்டுகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இன்றைக்கு புதிதான மாலையாக ஆண்டவரே நீங்க இவர்களை ஆண்டவரே உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து உங்களோட புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களோட புதிதான கிருபையிலையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்ததற்கு தரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க இரத்த கொட்டைகளும் மறைத்து வைங்கப்பா அப்பா. செங்கடலை பிளந்து இந்த ஜனங்களை நீங்க நடத்தி சென்றீர்கள் ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்துகிற தூதர்கள் ஒன்று முனவால் இந்த ஜனங்களை நீங்க போஷித்தீங்க. அதே தேவன் இப்பொழுதும் இந்த ஊழியக்காரர்களை போஷித்து உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. கண்மலையை நீர் பிளந்து இந்த ஜனங்களை தாகம் தீர்த்தீரையா. இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எங்கள் மத்தியில் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு அளிப்பி உங்களோட உன்னதமான அபிஷேகத்தினால நிரப்ப போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்ரோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்திரன்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலவன் துகுந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என்னால் நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். எங்கள் ஜீவனுள்ள தகப்பன் எங்களுக்கு அவர் மட்டுமே இருந்தால் எங்களுக்கு போதும். ஏன்னா அவர் கண்மலையை பிளந்து எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து எங்களுக்கு பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு அலங்கரிக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு நான் நன்றி செலுத்து யாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க பாஸ்டர் நோகைமி லோகன் அவர்களே வரவழைப்புமாக ஒரு மனதோடு அன்போடு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
பிரைஸ்லாமா, பிரைஸ்லா, சுகமா. பாஸ்டர் Praise நீங்கள் Lord. இல்ல, நீங்க அடுத்த செய்தி. நீங்க நின்று Okay. கொள்ளுங்க பாஸ்டர். நீங்க அடுத்த செய்தி. நோயமி லோகன் முதல் வந்து அப்புறம் நீங்க வர்றீங்க. ஓகே. நகோமி லோகன் வருகிறார் சிஸ்டர். அதை ஆயத்தப்படுத்துகிறார். பாட்டு ஒன்று பாடிங்க. ஓகே. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பாஸ்டர் நகோமி எனக்கு சொல்லலையா முதல்ல? உமக்கப்பானவர் யார்? Praise the Lord. செங்கடலை நான் நீர் இப்ப எடுத்து பிளந்து சிஸ்டர் 5 நிமிஷத்துக்கு உந்தன் வாங்கோட ஜனங்களை தனக்கு கொடுத்துன்னு சொல்லி தான் மாறன்னு சொல்லிக்கிறேன் இப்போ. நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு போனவர் யார்? உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல் யாரென்று இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆமேனப்பா. உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உள்ளங்கிற பெரிதான கர்த்தருங்கள் நடுவில் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறியொரு சாட்சி, சில சாட்சிகளை இந்த இந்த சங்க நித்திய வெளிச்சம் நடப்பதற்கு, இந்த மீட்டிங் நடப்பதற்கு முதல் சிறிய சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுல எத்தனை பேர் அந்த பலவீனத்துல வந்து இருந்து கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், அவர் எவ்வளவு அதிசயமுள்ள தேவன் என்று கூறும் பொழுது, அவங்க அந்த அனுபவத்தின் மூலமாக அவங்க கூறும் பொழுது மெய்யாவே அவருடைய வல்லமையை நாங்க அவர்களுக்கு தெரியப்படுத்துறது, எங்களுக்கு அது உணரக்கூடியதாக, எங்களுடைய உள்ளத்துல அது எங்களுக்கு ஒரு மாற்றுதல் வரக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு பெரிதான அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த 2-3 சிஸ்டர்ஸ் சாட்சி கொடுத்தார்கள். அதுல ஒரு சாட்சி எனக்கு மெய்யாவே தொட்டுச்சு. சில நேரத்துல பலவீனமே இருக்கிறோம், பாடுற எல்லாம் செய்யறோம், ஆனா உடம்புகளுக்கு பலனை கொடுக்குது இல்லை செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல சில பேர் உலகத்துல இருந்தவங்க போய் மருந்தை குடிக்கிறாங்க, தலைவலிக்குதுண்டு அதை குடிக்கிறாங்க. இது ஆனா எங்களுக்கு என்ன ஒரு உயிர்ல ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறாரு. அவரோட பாதத்தடியில் அங்க இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். அது எப்படி அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். சோர்ந்து போறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் எங்களுக்குள்ள பெரிதான ஒரு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறார். நான் மார்னிங் காலையில 6:30க்கு ஸ்ரீலங்கா ஜபத்துக்கு போவேன். அப்புறம் வேலையில் பாக்குறது, அப்புறம் அந்த டாக்டருக்கு 5 மணிக்கு வர்றது கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்தவனு அவரோட சத்தத்தை கேட்பதுதான் பெரிய ஒரு முக்கியமான காரியமா இருக்குதான். அப்படியா கர்த்தரங்களுக்கு அழைப்ப நாங்க விருதாக எண்ணாத வண்ணமாக அவரோட அழைப்புக்கு நாங்க செவி கொடுப்போம், அவரோட சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்க
செலுத்துவோம். அதைத்தான் கத்தர் ஆமென். எனக்குள்ள பேசுறது நான் பேசுறேன். ஏன்னா கத்தர் எனக்குள்ள ஒரு புதிதான அபிஷேகத்தால இந்த இந்த கடந்த காலமாக என்னை நடத்தி கொண்டு வர்றார். எங்கட ஃபேமிலியில பிரச்சனைகள் வந்தாலோ வராட்டியோ அவர்தான் பெரியவர், அவர்தான் அற்புதம் செய்வர். அவர் அற்புதம் செய்தாலும் இல்லாட்டியோ அவரை நாங்க முழு மனதோடு முழு அன்போடு நேசிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கட்டாயமாக பெரிதான அற்புதங்களை மட்டுமில்லை, எங்களை அவருடைய சித்தத்தின் வழி நடத்துவதற்கு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு எங்களுக்கு அருள் செய்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துவோம். பாப்போம் சிஸ்டர் அலைங்க. பாஸ்டர் நவமி வந்துட்டா. அலைங்க. ஆமா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் நவமி லோகன். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட்.